இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரான நல்லக்கண்ணு காலமாகியிருக்கிறாங்க. 1924 ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்திருக்கிறாங்க. சுப்பிரமணிய பாரதி மற்றும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆகியோரால சுதந்திர வேட்கை கொண்டு சிறிய வயதுல பல போராட்டங்கள்ல பங்கேற்றிருக்காங்க. நெல் மூட்டை பதுக்கலுக்கு எதிராக தனது சொந்த ஊர்ல போராட்டத்தை தொடங்கிய நல்லக்கண்ணுக்கு அப்போது வயது 18. அந்த வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போதுல இருந்தே தன்னலமின்றி மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தாரு. கட்சி சார்பில் தனக்கு வழங்கப்பட்ட 1 கோடி ரூபாய் நிதியை கட்சியுடைய வளர்ச்சிக்காக மீண்டும் கட்சிக்கே திருப்பி கொடுத்திருக்கிறாங்க தோழர் நல்லக்கண்ணு. பக்குவமான பண்புகளால நிரம்பியவர். செல்வந்த குடும்பத்துல பிறந்தாலும் கடைசி வரை போராட்ட குணத்தை கைவிடாம இருந்திருக்கிறாங்க. இயற்கை வளங்களை காக்க தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க. 2022 இவருக்கு தகைசால் தமிழர் விருதை தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்குது. ஜாதிய அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாங்க. 1999 கோவை மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட நல்லக்கண்ணு தோல்வி அடைஞ்சாங்க. சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டாங்க. அரசியல்ல தூய்மையானவரா இருந்த நல்லக்கண்ணு எப்போதுமே பதவி, பணம் ஆகியவற்றின் மீது பற்றற்றவரா இருந்திருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளரா 13 ஆண்டுகள் பதவி வகித்தாங்க. விவசாய தொழிலாளர் சங்க தலைவரா 25 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில கிளை செயலாளர் பதவியிலிருந்து தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி வரைக்கும் இந்த பதவிகளில் ஈடுபட்டிருக்காங்க. தாமிரபரணியில சட்டவிரோதமா மணல் அள்ளுவதை எதிர்த்து தன்னுடைய 93 வயதுல வழக்கு தொடுத்து அதற்கு தடை பெற்றாங்க. தகைசால் தமிழர் விருதுடன் அரசு வழங்கிய 10 லட்சத்துடன் 5000 சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. வாழ்நாள் எல்லாம் பொது உடைமை கொள்கையில உறுதியா நின்று இயற்கை வளங்களை காக்கவும் போராடிய தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு இன்று இந்த பூ உலகிலிருந்து விடை பெற்றிருக்காங்க.